காதலுக்கு கண் இல்லன்னு சொல்றது உண்மதான். அதுக்கு கண் இல்லாததுனால தான் ஜாதி, மதம், இனம், மொழி, அந்தஸ்து, படிப்பு, நிறம் அப்படின்னு எதையுமே பார்க்கறதில்ல. ஒரு மனுஷனுக்கு கண்ணு ரொம்ப முக்கியம். கண் இல்லாத ஒருவருடைய வாழ்க்கைய நெனச்சு பாருங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த நாள கடத்துறது ரொம்ப போராட்டமா இருக்கும். அதே போல தான் காதல் திருமணம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப போராட்டமா இருக்கும். வேற மதத்துல திருமணம் செய்யும்போது, மதம் சார்ந்த அடிப்படையில கண்டிப்பா பிரச்சனை வரும். பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற விஷயத்துல, பண்டிகை நாட்களில, விசேஷங்கள் நடக்கும்போது 2 குடும்பமும் வேற வேற மதமா இருக்கிறதுனால, குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். அதே போல வேறு இனத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்யும்போதும், அதாவது வேற பழக்கவழக்கத்தை உடைய நபரை திருமணம் செய்யும்போதும் குடும்பத்தில பிரச்சனைகள் வரும். நாம ஒரு விதமா வளர்ந்துருப்போம். அவங்க ஒரு விதமா வளர்ந்துருப்பாங்க. நம்முடைய பழக்கவழக்கங்கள் வேறையா இருக்கும். அவங்களுடைய பழக்கவழக்கங்கள், உணவு பழக்கவழக்கங்கள், மற்ற பழக்கவழக்கங்கள் வேற மாரி இருக்கும். அதனாலயும் குடும்பத்தில பிரச்சனை வரும். தன்னை விட அந்தஸ்தில் உயர்ந்தவரையோ அல்லது குறைந்தவரையோ திருமணம் செய்யும்போது, அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், அந்தஸ்தில் குறைந்தவர்களை குறைவாக நடத்தும் போதும், குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். தன்னை விட அதிகம் படித்தவரையோ அல்லது குறைவாக படித்தவரையோ திருமணம் செய்யும் போதும் பிரச்சனைகள் வரும். அதிகம் படித்தவர் குறைவாக படித்தவரை ஏளனம் செய்யும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும். தன்னை விட நிறத்தில் வேறுபட்டவரை திருமணம் செய்யும் போதும் நிறத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். வேற மொழி பேசுறவங்கள திருமணம் செஞ்சீங்கன்னா, நீங்க பேசுறது அவங்களுக்கு புரியாது. அவங்க பேசுறது உங்களுக்கு புரியாது. அதனால ஒவ்வொரு நாளுமே போராட்டமா தான் இருக்கும். வாலிபரே, கன்னியரே, இந்த தவறை செய்யாதீர்கள். உங்களுக்கான ஏற்ற துணையை சரியாக தேர்வு செய்து திருமணம் செய்யும்போது உங்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதைத்தான் வேதமும் சொல்லுகிறது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று.